அவரிடம் ஒரு தராசை எடுத்து ஒரு தட்டில் திருமழிசை என்னும் ஊரையும் மற்றொரு தட்டில் பூமியின் மற்ற ஊர்களையும் வைத்து எடை போடச் சொன்னார் பிரம்மா. அப்போது திருமழிசை வைக்கப்பட்ட தட்டு தாழ்ந்தே இருந்தது. எனவே திருமழிசைத்தான் தவம் செய்ய உகந்த இடம் என கருதி முனிவர்கள் திருமழிசைக்கு செல்ல தலைப்பட்டனர். அத்தகைய முனிவர்களில் பிருகு என்னும் முனிவர் தீர்க்கஸ்திரம் என்னும் யாகத்தை நடத்தி திருமால் குறித்து தவம் இருக்கத் தொடங்கினார். அதன் விளைவாக இந்திரலோகத்திலே இந்திரனுக்கு ஆட்டம் கண்டுவிட்டது. தன் பதவிக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று பயந்து பிருகு முனிவரின் தவத்தை கலைக்க ரம்பை, மேனகை, ஊர்வசி என்ற தேவலோக அழகிகளை ஏவிவிட்டார் இந்திரன். அம்மூன்று அப்சரஸ்களும் ஆடை திருத்தினர், ஆடினர், பாடினர், அங்கங்களை அசைத்து அழகு திருநடனம் காட்டினர். பிருகு முனிவர் கனகாங்கி என்னும் தேவகன்னியிடம் மயங்கி தன்னை மறந்தார். இருவரும் மோக பெருமயக்கில் மூழ்கி திளைத்ததன் பயனாக ஒரு தை மாதத்தில் மக நட்சத்திரத்தில் ஒரு உருவமற்ற பிண்டமாக ஒரு மகவு பிறந்தது. ஆனால் அதை அவர்கள் ஒரு புதரில் எரிந்து விட்டனர். அதை பூமாதேவி அரவணைத்துக் கொள்ள திருமாலின் சுதர்சன சக்கர அம்சமாக அவயங்கள் வளர்ந்து ஆண் பிள்ளையாக வடிவெடுத்தது. திருமால் அதற்கு காட்சி தந்து அருளினார். மறைந்த திருமாலை மறுபடியும் காண வேண்டி குழந்தை அழ ஆரம்பித்தது. அந்த அழும் குரல் திருவாளர் எனும் வேளாள குலத்தில் உதித்தவர் காதிலும் விழுந்தது. உடனே அக்குழந்தையை அள்ளி எடுத்துக்கொண்டு போய் தன் மனைவியிடம் காட்டினார் திருவாளர். பங்கையச் செல்வி எனும் அப்பெண்மணி அக்குழந்தையை அன்புடன் வளர்க்கத் தொடங்கினார். ஆழ்வார் அங்கு தங்கியிருந்த காலத்தில் ஒரு வயதான பெண்மணி அவருக்கு பணிவிடை செய்து வந்தார். அந்த அம்மையாரின் தொண்டு ஆழ்வாருக்கு மகிழ்ச்சி அளித்தது. அத்தருணத்தில் அந்த அம்மையாருக்கு மீண்டும் இளமையின் சுகங்களை அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு பேராசை உதித்தது. அந்த அம்மையாரின் ஏக்கத்தை தீர்க்கும் பொருட்டு அந்த அம்மையாருக்கு மாறாத இளமையும் மயக்கும் பேரழகையும் வரமாக தந்தருளினார். ஆனால் அந்நாட்டு மன்னனையே அவள் அழகு மயக்கி அவளை அவனுக்கு துணையாகவே சேர்த்து வைத்து விட்டது. அவள் மகாராணியாகி விட்டாள். ஆனால் இதுவே மன்னனுக்கு ஒரு பெரும் துயராகிவிட்டது. இவளது இளமைக்கு துணை நிற்கும் வாலிபம் அவருக்கு வேண்டுமல்லவா? உடனே ஆழ்வாரை அரண்மனைக்கு வரவழைத்து தாமும் இளமையை மீட்டுவிட வேண்டும் அவாவில் அவர் திருமழிசை ஆழ்வாரின் சீடனான கணிக்கண்ணனை நாடினார். ஆழ்வாரை அரண்மனைக்கு அழைத்து வருமாறு வேண்டினார். அவர் அரண்மனைக்கு வரமாட்டார் என்று கூறி கணிக்கண்ணன் மறுத்துவிட்டான். தன்னையாவது அவரிடம் அழைத்து செல்ல வேண்டும் என்று வேண்டினார். அதற்கும் கணிக்கண்ணன் மறுத்துவிட்டான். தனது இளமையை மீட்பதற்கான வழி தெரியாமல் மன்னர் தடுமாறினார். அப்போது